கடவுள் விஷ்ணுவின் இரண்டாவது அவதாரம். கூர்ம அவதாரம், ஆமை அவதாரம். ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து அமிர்தம் தயாரிக்க முடிவு செய்தனர். அமிர்தம் என்பது அமுதம். அதைக் குடித்தால் அழிவில்லா அனுஷ்டானம் கிடைக்கும். அதை தயாரிக்க பாற்கடலை கடைந்தால் மட்டுமே முடியும். ஆனால் பாற்கடல் மிகப்பெரியது. அதைக் கடைய எதுவும் இல்லை. தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை கடைபானையாக மத்தாக பயன்படுத்த முடிவு செய்தனர். மந்திரமலை மிகப்பெரியது. அதை எடுத்து பாற்கடலில் வைக்க வேண்டும். ஆனால் மலையை வைக்க அடித்தளம் தேவை. அப்போது கடவுள் விஷ்ணு ஒரு பெரிய ஆமையாக கூர்மாவதாரம் தோன்றினார். அவர் தன் முதுகில் மந்திரமலையை தாங்கினார். பிறகு நாகங்களின் அரசன் வாசுகியை கயிறாக பயன்படுத்தி மலையை கடைந்தனர். தேவர்கள் வாசுகியின் ஒரு பக்கத்தையும் அசுரர்கள் மறுபக்கத்தையும் பிடித்து இழுத்தனர். இப்படி மந்திரமலையைச் சுழற்றி பாற்கடலை கடைந்தனர். பாற்கடலை கடையும்போது முதலில் கடும் விஷம் வெளியானது. அது உலகை அழிக்கும் ஆற்றல் உள்ளது. பயந்த தேவர்கள் சிவனிடம் மன்றாடினர். சிவன் அந்த விஷத்தை குடித்து தன் தொண்டையில் அடக்கினார். அதனால் அவரது தொண்டை நீல நிறமாக மாறியது. அதனால்தான் அவரை நீலகண்டர் என்று அழைக்கிறோம். பிறகு பல விந்தைகள் வெளியாயின. காமதேனு விருப்பங்களை நிறைவேற்றும் பசு, ஐராவதம் இந்திரனின் யானை, உச்சைஸ்ரவசு வெள்ளைக் குதிரை, லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வம் போன்றவை தோன்றின. கடைசியாக அமிர்தம் வெளியானது. அதைப் பெற தேவர்களும் அசுரர்களும் போராடினர். ஆனால் விஷ்ணுமோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கே கொடுத்தார். இந்த அவதாரத்தில் விஷ்ணு ஆமையாக வந்து உலகின் நன்மைக்காக தன் பங்கைச் செய்தார். இது பொறுமை, உறுதி, சேவை ஆகியவற்றின் சின்னம். மேலும் தீமையை வெல்ல நன்மை ஒன்றிணைய வேண்டும் என்பதை இந்தக் கதை காட்டுகிறது.